இன்றைக்கி நம்ம வயலில் தர்பூசணி செடியில் களை எடுக்கிறாங்க. அந்த செடி உள்ளேருந்து புல்லு வரும் பார்த்திங்களா, அது வந்து இப்பயே பிடுங்கினா தான் பிடுங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு டைட் ஆகிடும், அதனால் பிடுங்க முடியாது. அதனால் வந்து இப்பயே பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம ரெகுலராக வந்து உரம் பாய்ச்சணும்ல, அதனால் இப்பயே எல்லா புள்ளையும் எடுத்துட்டா தான் அந்த உரம் வந்து செடிக்கு மட்டும் போகும். அதனால தான் இன்றைக்கி வந்து புல் எடுக்கிறோம். இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3 பேர் தான் வந்து வந்திருக்காங்க. அதுவே போதுமானது தான். ஏன்னா ரொம்ப புல் இல்லை, அங்கங்கே இருக்கிறது மட்டும் 1-2 மட்டும் எடுத்துட்டோம். நம்ம சைடில் இருக்க புல்லெல்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு ஓட்டிடுவோம். அதனால் வந்து களை எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை தான். புல் எப்படி எடுப்பாங்கன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி செடி இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல் இருக்கும். அதை வந்து அழகாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய புல்லை மட்டும் அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். இதான் சிம்பிளான வேலை தான். இந்த வேலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அவங்களுக்காக வந்து டீ கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். ஒரு 11:30 மணி போல் டீ எல்லாமே கொடுத்துட்டு நானும் அங்கேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லி மதியம் ஒரு ஷார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தர்பூசணி அப்டேட் பற்றி கேட்டவங்களுக்காக இது நம்ம செடி நட்டு கரெக்டாக வந்து 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. 2 வீக்ஸில் இவ்வளோ வளர்ச்சி. இதுக்கப்புறம் வந்து போக தான் கொடி எல்லாமே போகும். நான் டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நானுமே வந்து கிளம்பியாச்சு. வீட்டில் போய் சமைக்கணும்னா அதெல்லாம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். பாய். கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.